கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து பார்க்க போகிறோம். என்ன டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க. ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கேன்னா, எங்களோட ஸ்ட்ரீட், எங்கள் வீடு வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட் வெளியில் வந்து இன்றைக்கி வந்து சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க. ஸோ வந்து நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். நானும் பசங்களும் போகிறோம். பெரிய பையன் டியூஷனில் இருக்கான். ஸோ அவனை கூப்பிட்டுட்டு நம்ம வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை வந்து பார்க்க போகிறோம். என்ன டான்ஸ் ஆடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க போகலாம். சரிங்களா? நம்ம சின்ன பையன் வந்து ஆர்வமாக போடுறவ. இப்போ அண்ணனை டியூஷனில் கூப்பிட போகிறோம். அதனால் ஆர்வமாக கிளம்புறவ. எங்கே போகிறோமா? எங்கே போகிறோம்? அண்ணன் கூப்பிட்டு எங்கே போகணும்? கோயிலுக்கா? கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கண்டாமா? சொல்லு, கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்க போவோம் சொல்லு. கிறிஸ்மஸ் தாத்தா உனக்கு பிடிக்குமா? என் வீட்டில் இப்போ தான் நாங்கள் வெளியில் வந்து ஸ்டார் போட்டிருக்கோம். நல்லா இருக்கா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் குடில் வைக்கலை, இனி தான் வைக்க போனோம். வைக்கிற வீடியோ கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். போமா போகிறோமா? என்னை வந்து டியூஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலை. கரெக்டாக கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் ஃபேமிலியாக போய் ஜாயின் பண்ணிவிட்டு பையனையும் டியூஷன்லேருந்து கூப்பிட்டுட்டு கரெக்டாக நின்று பேசிகிட்டு இருந்தோம் கதை. பின்னாடி பார்த்தோன்னா அதுக்குள்ளே கிறிஸ்மஸ் தாத்தா எங்களோட அன்பியத்துக்கு ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்புறமா சரி நம்ம கிறிஸ்மஸ் தான் பின்னாடி போவோம் அப்படின்ட்டு போனோம். அங்கேருந்து ஃபாதரை பார்த்தோன்னே என் பையன் வந்து ஃபாதர்கிட்ட ஓடிட்டான். நான் ஃபாதர் குட் ஈவினிங் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து ஃபாதர்னால் ரொம்பவே பிடிக்கும். ஓடி போய் ஃபாதர் கையை பிடிச்சிட்டு குட்டுன்னு அப்புறம் விடவே இல்லை. கிறிஸ்மஸ் தாத்தா முடித்து போனதுக்கப்புறம் தான் ஃபாதர் விட்டே தூரம் வந்தான். அப்புறமா அதாவது எங்கள் அன்பியும் வேறு, என்னோடய சிஸ்டர் அன்பியும் வந்து வேறு. அதில் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அன்பி தான் போயிருந்தாங்க. அங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா கூட பசங்களாம் உட்காந்து நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணி பாட்டு படிச்சுட்டு அப்புறமா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து தூரம் போனோம். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம வந்து மேரேஜ்க்கு முன்னாடி ஊர்லலாம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது வீட்டுக்கே வருவாங்க. தெருவில் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க பாட்டு படிச்சுட்டு. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து குழந்தை இயேசு வருவாங்க. கொண்டு வந்து வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. பட் ஸ்ட்ரீட்டில் மட்டும் தான் மொத்தமாக எல்லாருமே கூடி நின்று ப்ரேயர் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறமா எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புவாங்க. பட்டு நல்லாயிருக்கு. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் அவங்க அன்பியத்துலேயும் வந்து ஒன்று கூடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கிறிஸ்மஸ் தாத்தா. ஸோ அங்கேயும் போய் நின்று அங்கேயும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு கிறிஸ்மஸ் ஆடுறது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வந்து சிஸ்டர் வீட்டுக்கு, எங்கள் மச்சான் வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் நல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். கதை பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு கிளம்ப போவேன். அப்புறமா ஒரு சபை கூட்டத்தில் இருந்தோம். நிறைய பேர் கிறிஸ்மஸ் வேஷம் போட்டு 6-7 பேர் இருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. என்னோடய பையன் அவ்வளோ டான்ஸ் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கூட கிடந்து அவ்வளோ டான்ஸ் ஆடி ரொம்பவே என்ஜாய் பண்ணான். சின்ன பையன் வந்து சரியான பயந்துட்டு போகவே மாட்டேன். என்னோட இடுப்பில் ஏறி உட்காந்து வந்தேன். இறங்கவே இல்லை முடிகிற வரைக்கும். பட் பெரிய பையன் நல்லாவே என்ஜாய் பண்ணான். அப்படியே சிஸ்டர் வீட்டில் மச்சான் வீட்டில் உட்காந்து பசங்க கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்களாம் உட்காந்து நல்லா கதை பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலி.